பைபிள் வந்து 40 பேரால் எழுதப்பட்டது. ஸோ எத்தனை வருஷமா எழுதப்பட்டது? அது மறந்து போச்சு எனக்கு. ஓகே, அது என்னதுன்னா 1500ல வந்து ஃபர்ஸ்ட் புக் வந்து தோரா. ஓகே, மோசே மூலமா எழுதப்பட்டது சொல்லி பார்க்குறோம். ஓகே, மோசே எழுதின முதல் 5 புத்தகங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனிசஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், டியூட்ரானமி, நம்பர்ஸ், டியூட்ரானமி, என்னாகமோ, அப்புறம் உபாகமம் சொல்ற 5 புத்தகம். ஓகேவா? அதே டைம்ல தான் வந்து மோசேனால எழுதப்பட்ட இன்னொன்று புத்தகம் சொல்றாங்க, எதுனா யோபுன்னு சொல்லி இன்க்ளூட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே மோசேல எழுதப்பட்டது. ஆனா எப்ப எழுதப்பட்டது சொல்லி பார்த்தீங்கன்னா 1500 பிசி, பிஃபோர் கிரைஸ்ட், கிமு, கிறிஸ்துக்கு முன். ஓகேவா? அப்புறம் கடைசி புத்தகம் வந்து வெளிப்படுத்தல், புதிய ஏற்பாடுல. ஸோ அது எழுதப்பட்டது பார்த்தீங்கன்னா 95 ஏடி, 95 ஏடியில. அது என்னது 95 ஏடி, ஓகே, ஆஃப்டர் கிரைஸ்ட். ஆஃப்டர் கிரைஸ்ட். ஸோ ஆஃப்டர் ரிசரக்ஷன் சொல்லி வருது. ஏடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஏடி ஆனோ டொமினியோ, இயர் ஆஃப் த லார்ட். இயர் ஆஃப் த லார்ட்னா வந்து கிறிஸ்து வந்துட்ட பிறகு இருக்கிற வருஷங்கள். ஓகே, லாட்டின்ல வந்து சொல்றாங்க. ஏடினா வந்து ஆனோ டொமினியோ. ஆனா வெளிப்படுத்தல் விசேஷம் யார் எழுதுனா? அது வந்து யோவான், ஜான், அப்போஸ்தலர் ஜான். இவர் வந்து இயேசு கிறிஸ்துவால் ஞானஸ்நானம் பெற்ற யோவான், கரெக்டா? இயேசு கிறிஸ்துவோட சீஷர் ஆகிய யோவான். ஓகே ஓகே ஓகே. யோவான் ஸ்தானகர் சொல்றது வந்து வேற. ஓகே ஓகே, அவர் ஃபர்ஸ்ட். ஓகே, புரியுது புரியுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 5 புத்தகம், மோசையோட எழுதின 5 புத்தகம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தோரான்னு சொல்லுவாங்க. ஓகே, தோரா. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தோரா சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 புத்தகம். தோரா புக்ஸ் இதான் ஆதியாமம், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமி. இதான் தோரா. ஓகே. இது இல்லாம வந்து நிறைய புக்ஸ், யூதர்களோட புக்ஸ் இருக்கு. அதெல்லாம் வேற புக்ஸ். ஆனா முக்கியமான பைபிள்ல இருக்கிற புக்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே, தோரா இந்த இதுதான். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் இசைவு சொல்லி சொல்றேன்னா வந்து இதுல வந்து 40 பேர் வந்து டிஃப்ரெண்ட் மக்கள், எல்லாருமே வந்து ஒரே மாதிரி மக்கள் கிடையாது. அதுவும் 1600 வருஷமா எழுதப்பட்டதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்படி இருந்தாலும் வேதாகம் வந்து பாத்தீங்கன்னா இசைவா இருக்கு. அது ஒண்ணுக்கு பின் முரணா இல்லை சொல்லி பாக்குறோம். அது ஏன் சொல்றேன்னா வந்து நம்ம அந்த ஸ்டோரி வகையில போலாம். ஆதியாமத்துல வந்து எப்படி வந்து உள்ள நுழையுது சொல்லி பாத்தீங்கன்னா ஆதியாமத்துல மரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஆதம்க்கு இல்ல. கரெக்ட். ஓகே, அவங்க எல்லாருமே நித்திய ஜீவனோட தான் வந்து இருந்தாங்க. எப்பயுமே நித்திய ஜீவனோட தான் வந்து வாழ்ந்தாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அது வேணா பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 16, 17. அதிகாரம் 16, 17. ஆமா. Okay. The Lord God took the man and put him in the Garden of Eden to work it and take care of it. And the Lord God commanded the man, "You are free to eat from any tree in the garden, but you must not eat from the tree of the knowledge of good and evil, for when you eat it, you will certainly die." ஓகே, நீ சாப்பிடும் நாள்லயே நீ செத்து போயிடுவ சொல்லி சொல்றாரு. ஓகேவா?
அப்போ அது அந்த இப்போ அதுல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரணம் சொல்றது வந்து ஆரம்பத்துல இல்ல. மனுஷனுக்கு கொடுக்கப்படல. "நீ சாப்பிடும் நாளிலே சாவாய்." ஓகே. "நீ சாப்பிட்டா தான் நீ மரிப்ப" சொல்லி சொல்றாரு. ஓகேவா? "யூ ஆர் ஃப்ரீ டூ ஈட் எனி ட்ரீ இன் த கார்டன் Except the tree of knowledge. எக்ஸெப்ட் த ட்ரீ ஆஃப் நாலெட்ஜ். ஸோ வென் யூ ஈட் இட் யூ வில் டை. ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில் வந்து நீ சாப்பிட்டன்னா செத்து போயிடுவ சொல்லி சொல்றாரு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பார்த்தீங்கன்னா, மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா, நித்திய காலமா வாழ்றதுக்கு. இப்ப ஆக்சுவலா மனுஷங்க மட்டும் தான் நித்திய ஜீவனோட இருக்காங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா, மிருகங்கள்லாம் அதுவும் வந்து இட்டர்னலா வாழ்ந்துட்டு இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு அது நம்ம பேசியிருக்கோம் பத்தி. மிருகத்துக்கெல்லாம் அந்த இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். மிருகத்துக்கு கிடையாது. ஏன் மிருகத்துக்கு கிடையாதுன்னா, மிருகத்துக்கும் நித்திய ஜீவன் இருந்ததுன்னா, அப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்லியிருக்கணும்னா, எ மிருகமும் வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். ஓகே. புரியுது. ஏன்னா, நம்ம யோவான் 4:12 என்ன படிக்கிறோம்னா வந்து, இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் ரட்சிப்பில்லை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, இருதயத்தில விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கை பண்ணணும்னு சொல்லி பார்க்கிறோம். மிருகத்துக்கு வந்து இருதயத்தில விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கை பண்ணணும்னு சொல்ற அந்த விஷயம்லாம் வரும். ஸோ அது வந்து ஐந்தறிவு பிராணிகள, அது வந்து உலகத்துல ஆ வாழுது, மனுஷனுக்கு வந்து துணையா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்ன்னு சொல்லிட்டு மனுஷன தான் வந்து தேவன் வந்து என்ன பண்றாரு? தனது சாயல்ல படைக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதனால தனது சாயல்ல ஒரு ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனோட வாழ்றதும் பார்த்தீங்கன்னா ஒண்ணு. அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஆனா நம்ம இங்க புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க நித்திய ஜீவன் சொல்றது வந்து மனுஷங்கிறத குடுத்தாரு. அந்த நித்திய ஜீவன வந்து ஆதாம் தான் இழந்தார் சொல்லி பார்க்கிறோம். அது இழக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஆகுதுன்னா 3ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். என்னதுன்னா, அந்த பழத்த வந்து சாப்பிட்டுர்றாங்க. ஜெனிசிஸ்லேவா? ஜெனிசிஸ் 3ல சாப்பிட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. 17ல இருந்து 19 வரைக்கும். 17-19. And he said, who told you that you were naked? Have you eaten from the tree that I commanded you not to eat from? The man said, the woman who you put here with me, she gave me some fruit from the tree, and I ate it. And the Lord God said to the woman, what is this you have done? Woman, 17 பிரதர். 17ல இருந்து. 17. Okay, sorry. ஆ. Okay. To Adam he said, because you listened to your wife and ate fruit from the tree about which I commanded you, you must not eat from it. The curse is the ground because of you. Through painful toil, you'll eat food from it all days of life. It will produce thorns and thistles for you, and you will eat the plants of the field. By the sweat of your brow, you'll eat your food until you return to the ground, since from it you were taken. For dust, போதும் பிரதர். okay, From dust you are and to the dust taken. you return. Will be returned. ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கர்ஸ் வந்து நம்ம உண்மையிலே நல்லா தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஓகேவா? Mm. இங்க நீங்க ஆரம்பத்துல இந்த சைட் டு சைட் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெனிசிஸ் 2ஆம் அதிகாரம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப பார்த்த வசனம், படிச்ச வசனம். என்ன வசனம் சொல்லி பார்த்தீங்கன்னா, 16, 17 படிச்சோம். கரெக்ட்டா? ஆமா. யூ ஆர் ஃப்ரீ டு ஈட் ஃப்ரம் எனி ட்ரீ த கார்டன். இந்த விருட்சங்களின் கனிகள நீ எது வேணா சாப்பிடலாம். சொல்றாரு. Except the tree of knowledge. எக்ஸெப்ட் த ட்ரீ ஆஃப் குட் அண்ட் நாலெட்ஜ். ஓகே. Mm. சொல்லி பார்க்குறோம். ஒரு நிமிஷம். ஓகே. ஆனா, இங்க வந்து ஜெனிசிஸ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன போட்டிருக்குன்னா, இங்க வந்து இட் வில் புரொடியூஸ் தார்ன் அண்ட் திசில்ஸ் ஃபார் யூ அண்ட் யூ வில் ஈட் த பிளான்ட் ஆஃப் த ஃபீல்ட். புரியுதா? என்னதுன்னா, இங்க இருக்கிற செடி கொடி எல்லாமே நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. பிளான்ட் ஆஃப் த ஃபீல்ட். ஓகே. பிளான்ட்ல இருந்து என்னென்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது வீட்டு, ரைஸு, பார்லி. ஓகே. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயியா வரான். கரெக்ட்டா? விவசாயியா ஆயி, அவன் என்ன பண்றான்னா, இந்த கனிகள்லாம் இந்த பிளான்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான்.
ஓகேவா? ம். அதான் என்ன சொல்றாருன்னா, curse the ground because of you. Through painful toil, you will eat the food from it all the day of your life. அவன் என்ன பண்றான்? லேண்டை வந்து ப்ளோ பண்றான். ப்ளோ பண்ணி அதுல இருந்து வர சாப்பாடை வந்து அவன் சாப்பிடணும். ஸோ அப்படிதான் வந்து ஃபார்மர்ஸ் சொல்ற அந்த ஃபார்மர்ஸ் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? விவசாயிகள் இருக்காங்க. ஓகேவா? அதுல இருந்து வரது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல இருந்து வரது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளான்ட் ப்ராடக்ட், மர ப்ராடக்ட் கிடையாது எதுவுமே. கரெக்டா? சோ இதுவே வந்து ஒரு கர்ஸா. புரியுதுல? இல்ல எனக்கு அதான் புரியல. இப்போ வந்து ஆதாம் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டனால கடவுள் வந்து சபிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து நீ வந்து இங்கதான் சொல்றாரு என்னன்னா, the curse is the ground because of you. இந்த நிலம் வந்து உன்னால் சபிக்கப்படுதுன்னு சொல்றாரா? ஆமா. through painful toil you will eat food from it. அதனால நீ வர உன்னோட உணவு வந்து இதுல இருந்து கிடைக்கிற உணவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? ஆமா. பெயின்ஃபுல் டாயில்னா என்னது? நீ நிலத்து வேற சிந்தி என்னதுன்னா by the sweat of your brow you will eat the food until ஓகேவா? until you return to the ground. நீ கஷ்டப்பட்டு தான் நீ சாப்பிடணும். புரியுது, இப்ப புரியுது. ஓகேவா? அப்ப இங்க சொல்ல வர்றது என்னதுன்னா, சாப்பாடை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஃபுல்லாவே. ஆனா எப்படின்னா சொல்றாங்கன்னா, உனக்கு வந்து ஈஸியா கிடைக்காது. நீ வந்து ஃபார்மிங் பண்ணணும். ஃபார்மிங் பண்ணி தான் நீ சாப்பிடணும் சொல்லி சொல்றாரு. ஃபார்மிங் சொல்றது வந்து ஒரு கர்ஸா இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதமா? அப்போ வந்து கர்ஸா இருக்கலாம். ஏன்னா கடவுள் வந்து அப்ப நிறைய வந்து ஆசீர்வாதமா தான் ஆதாம படைச்சாரு. ஆனா இப்போ வந்து கர்ஸா இருக்கு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல. கரண்ட் சிச்சுவேஷனும் சரி. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 10-20 வருஷம் முன்னாடி இல்லைன்னா ஒரு 50 வருஷம் முன்னாடி கூட வச்சுக்கோங்க. சாப்பாடுலாம் விவசாயம் பண்ணாங்க. திடீர்னு வந்து மழை நின்றும், மழை பெய்யாது. ஓகே, 10 கண்டினியூஸா ஒரு 4-5 வருஷம் வந்து மழையே பெய்யாது. பசி, பட்டினி, பஞ்சம். ஓகே, திடீர்னு நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்சிரும். எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் எடுத்துட்டு வந்ததெல்லாம். ஓகேவா? அப்புறம் இது எல்லாம் விதைச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஏகப்பட்ட களைகள் இருக்கும். போட்ட களைகள் என்ன பண்ணும்னா, அந்த போட்ட அந்த உண்மையான சீட்ஸை வந்து என்ன பண்ணணும், சாப்பிட்ரும். ஓகே, பாத்தீங்கன்னா எல்லா வித காசும் நடக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இதுக்கு முன்னாடி வசனத்துல படிக்கும்போது என்ன போட்டிருக்குன்னா, 2ஆம் அதிகாரத்துல யூ ஆர் ஃப்ரீ டு ஈட் ஃப்ரம் எனி ட்ரீ இன் த கார்டன். இங்க பிளான்ட்னே போடல. ஆதாம் என்ன 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 பண்ணிட்டு இருந்தாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபுல்லா மரத்தோட சாப்பாடு தான் சாப்பிட்டு இருந்தாரு. கனிகள் தான். ஓகே, என்னதுன்னா ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்திருக்கும் போல இருக்கு, தெரியல நம்மளுக்கு. ஓகேவா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா வந்து பிளான்ட்ஸ் சொல்லியிருக்காரு. பிளான்ட்ஸ் இப்போ வந்து அரிசி எல்லாம் சாப்பிட்டுருக்காரா சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப நம்ம அரிசி சாப்பிடறதுனால, வீட் சாப்பிடறதுனாலே நம்ம பாடியில வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. ஓகே, பிளான்ட் ப்ராடக்ட் சாப்பிடறதுனாலே இல்ல, அதுக்கேத்த நம்மளால எக்ஸசைஸ் பண்ண முடியல. அது வந்து ஒரு என்னதுன்னா அசிடிக் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்க்குறோம். ஓகே, இந்த பயிர் வகைகள் தமிழ்ல பாத்தீங்கன்னா பயிர் வகைகள் பிளான்ட்ல இருந்து வர்றது சொல்லி போட்டிருக்கோம். ஸோ ஸோ இந்த டிஃபரன்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ கர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவு இருக்கு பாருங்க. நம்ம ஃபார்மிங் ஒரு கர்ஸா. ஓகே, அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வகைகள்ல இருக்கிற அந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து கர்ஸை தான் காட் கொடுத்துருக்காரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லாருமே என்ன பண்றதா, யூ வில் ஈட் ஃப்ரம் எனி ட்ரீ. ட்ரீ தான் போட்டிருக்கு, பிளான்ட்னே போடல. கரெக்ட். ஓகே, இந்த கார்டன் சொல்லி தான் போட்டிருக்கு. ஸோ அப்போ அதுதான் காட் என்ன பண்றாருன்னா இங்க திருப்பி கொடுக்குறாரு. அதனால தான் தேவன் ராஜ்யத்துல இங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் ரெவலேஷன் 22ல அங்க என்ன சொல்றாருன்னா, இந்த டாபிக்கே பாத்தீங்கன்னா ஈடன் ரீஸ்டோர்டு. தெரியுதுல? ஒரு நிமிஷம். 22ல வேர்ஸ் வந்து வேர்ஸ் 1ல இருந்து படிக்கலாம் நம்ம அதுல. ஆனா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, டாபிக்கோட டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா ஈடன், தேவன் அந்த ஈதன் தோட்டம் வந்து ரீஸ்டோர்டு சொல்லி பாக்குறோம். எப்படி வந்து ஈதன் வந்து அதுல இருந்து துரத்தி அனுப்பப்பட்டாங்க, இங்க வந்து திருப்பி ஈதன்ல வந்து திருப்பியும் ரீஸ்டோர் ஆகுது எல்லாமே. இங்க 1ல இருந்து படிக்கலாம். Then the angel showed me the river of water of life
as clear as crystal, flowing from the throne of God and of the lamp. Down the middle of the great street of the city, on each side of the river, stood the tree of life, bearing 12 crops of fruits, fruit, yielding its fruit every month. And the leaves of the tree are for the healing of the nation. சொல்லி பார்க்கிறோம். No longer there will be any curse. The throne of God and the lamp will be in the city, and his servants will serve him. பாருங்க, கேர்ஸே இனிமேட்டு கிடையாதான். இந்த கேர்ஸ் எல்லாத்தையும் தேவன் வந்து நீக்கிறாராம். இங்க எந்த கேர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா திருப்பி சாப்பாடு என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா மக்களுக்கு மரத்தின் கனிகள், ஓகேவா, பேரிங் 12 crops of fruit, yielding its fruit every month. பாத்தீங்கன்னா ஜீவிச்சது கனி மரங்கள் இருக்குமா எங்கன்னா அந்த ரிவர் சைட்ல, ரெண்டு சைட்லயும். ஆன் ஈச் சைட் ஆஃப் த ரிவர் ஸ்டுட் த ட்ரீ ஆஃப் லைஃப். ஓகேவா, த்ரோன்ல இருந்து ஒரு ரிவர் வருதான், அது ரெண்டு சைட்லயும் ஜீவிச்சது கனி மரம் இருக்கான். அந்த மரத்துல இப்போ மாமரம் மாக்கனி தான் கொடுக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் இல்ல ஜூன் மாசம் தான் தரும், கரெக்டா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த மரம் வந்து 12 crops of fruit, yielding it every month. ஒவ்வொரு மாசமும் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுக்குது. 12 crops of fruit பாத்தீங்கன்னா 12 kinds of fruit, 12 வகையான கனிகளை கொடுக்குதான். இந்த மாசம் வருஷம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மேபி ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் முன்னாடி தான் வந்திருக்கலாம். ஆனா இப்போ இது வந்து ரெவல்யூஷன் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தை ரெசர்வேஷனுக்கு அப்புறம் எழுதுறது கரெக்டா? இந்த ரெவல்யூஷன் வெளிப்படுத்தல் விசேஷம் ஆமா 95 ஏடியில எழுதப்பட்டது, 95 ஏடியில. ஒருவேளை இங்க மாசம் குறிப்பிட்டதுக்குனால அப்பெல்லாம் வந்து இந்த மாசம்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? இந்த மந்தா மந்த் எவ்ரி மந்த்னு போட்டிருக்கல பைபிள்ல, வேற எங்கேயோ மாதம் பத்தி போட்டிருக்காதுல பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா? எக்ஸோடஸ்ல இருக்கு. எக்ஸோடஸ்ல இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து எத்தனையாவது மாசத்துல வெளியே வந்தாங்க எல்லாமே போட்டிருக்கோம் அதுல. அவங்க 12 மாசம் தான் யூஸ் பண்ணுவாங்க, 12 மந்த். ஓகே 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 ஓகே. அவங்களுக்கு வந்து லூனார் கேலண்டர், அது 30 days to 30 days. ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு இந்த 30 days மந்த் வந்து இதுல பேஸ் பண்ணி கூட வந்திருக்கலாம், கரெக்டா? ஆமா, பைபிள் பேஸ் பண்ணி. ஓகே. சோ அதான். ஆனா ஈவினிங் 6 o'clock டு மார்னிங் 6, அடுத்த நாள் ஈவினிங் 6 o'clock, அதான் ஒன் டே. இப்ப பாத்தீங்கன்னா அதான் பைபிள்ல நம்ம ஆதியாகமத்துக்கு கூட படிப்போம். எதுனா நல்ல கொஸ்டின். இங்க பாத்தீங்கன்னா he called the night day, and there was evening and there was morning the first day, and there was evening and there was morning the second day. பாத்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபர்ஸ்ட் டே அப்படி வரல, ஈவினிங் அண்ட் மார்னிங். ஸோ சாயந்தரத்துல இருந்தா அடுத்த நாள் மார்னிங் தொடங்கி, அதான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதுதான் வந்து பைபிள் சொல்ற பேட்டர்ன். ஆக்சுவலா அந்த பேட்டர்ன் தான் வந்து யாரு மோசேயா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பின்பற்றி வந்தாங்க. ஓகே, டே கணக்கு, மந்த் கணக்கு, இயர் கணக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 30 days. 30 days ஏன் வந்து சொல்லி பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து நம்ம பூமியை சுத்தி வர்றதுக்கு வந்து 30 days ஆகுது, அந்த ஒரு சைக்கிள் 30 days. அது ஃபுல் மூன் டு நியூ மூன், ஃபுல் மூன் டு நியூ மூன், அந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 days. ஸோ அதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா கால்குலேட் பண்ணாங்க. அது சில ஒரு 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 13 month வந்துடும், எக்ஸ்ட்ரா ஒரு மந்த் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு நாள் மிஸ் ஆகுறதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்தை வந்து ஒரு மாசத்தை வந்து ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் சொல்றேன், அதெல்லாம் எல்லாமே வந்து பழைய ஏற்பாடுல இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹார்மோனியஸா இருக்கிறது பாத்தீங்கன்னா சாப்பாடை பத்தி பார்த்தோம். ஓகேவா, சாப்பாடு வந்து ட்ரீல இருந்து கர்ஸ் மூலமா இது போச்சு, என்னதுன்னா பிளான்ட்டுக்கு போச்சு. திருப்பி இங்க பாத்தீங்கன்னா ட்ரீக்கே வந்து சொல்லி பார்க்குறோம். இது ரூஸ்டர் ஆகும்போது சாபத்தெல்லாம் தேவன் வந்து எடுக்கும்போது சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல வந்து நம்ம இதுல இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வேலை இருக்கு. என்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐடில வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம உட்கார்ந்த இடத்துலயே வேலை செய்யலாம் நம்ம. ஆனாலும் நம்மளுக்கு வந்து கஷ்டம் இல்லாம வந்து நம்மளுக்கு சம்பளம் கிடைக்காது, கரெக்டா? நீங்க சொல்றீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு வேலை சொல்லிட்டு, மைண்ட் ப்ரெஷரு இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருது, பயங்கர ப்ரெஷரா இருக்கு. அப்படிதான் வந்து
ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிட்டு இருக்கோம் நம்ம ஒரு நாளும் இந்த ஆஃபீஸ் வேலையில பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிலத்து வேர்வை சிந்தி தான் வந்து உழைக்கிறாங்களாம். அது இந்நாள் வரைக்குமே வந்து அந்த பாருங்க கேர்ஸ் வந்து இன்னும் அது நம்ம கிட்ட இருக்கு. என்னதான் ஐடில வேலை செஞ்சாலும் சரி, எங்க வேலை செஞ்சாலும் சரி, ஏதாவது கஷ்டம் இல்லாம வந்து நம்மளால வந்து சர்வை பண்ண முடியாது. ஓகே. இது ஒரு விஷயம். 2வது விஷயம் நம்ம பார்க்கிறது என்னதுன்னா, ஃப்ரம் த டஸ்ட் நம்ம காட் என்ன சொல்றாருன்னா, நீ மண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்பவே சொல்லி சொல்ற மாரி, மரணம் வந்து மனுஷக்குள்ள வருது. இந்த மரணத்துல இருந்து நீக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. ஓகே. வெளிப்படுத்தல் 21ல இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை சொல்லிட்டு 21:4ல சொல்லப்பட்டிருக்கு. You will wipe every tears from their eyes. There will be no more death, nor mourning, crying, pain, for the old order of things has passed away. சொல்லி பார்க்கிறோம். ஓகே. 21:4 தானே? 21:4. இது பாயிண்ட் 2. 21:4. He said to me, it is done. அந்த வருதுன்னு I am the alpha omega and the omega. 6 அது 4. Okay எடுத்துட்டேன். He will wipe every tear from their eyes. There will be no more death or mourning or crying or pain, for the old order of things has passed away. Okay, புரிஞ்சுச்சு. ஓகேவா? old order of things has passed away. எதனால வந்து இது நம்ம இது மரணம் சொல்லி சொன்னோம்னா, கீழே பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம கீழே பார்க்கும்போது அந்த 22ஆம் வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, the Lord God said, the man has now become one of us, knowing good and evil. He must not be allowed to reach out his hand and take also from the tree of life and eat and live forever. என்ன சொல்ல வராங்க இங்க? The man has become like one of us, going okay. He must not be allowed to reach out of his hand and take also from the tree of life and eat, live forever. ஓகே. இப்போ ஆதாம் வந்து அந்த பாவம் பண்ணால அந்த ட்ரீல இருந்து அவன் கனி எடுத்து சாப்பிடாம ஆனா வந்து வாழ அவனால் சாப்பிட்டு வாழ ஃபாரெவர் வாழ முடியாது, நித்திய ஜீவன் அடைய முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால என்ன பண்றாரு? So the Lord God banished him from the Garden of Eden to work the ground from where he has been taken. ஓகேவா? அவனை வந்து துரத்திட்டாராம். எங்க? கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்து வெளில அமிச்சிட்டாராம். ஓகேவா? அமிச்சிட்டு இந்த கார்டன் ஆஃப் ஈடன் போற வழியை வந்து 24ஆம் வசனத்துல வந்து கேருபீன்கள்னால என்ன பண்ணாராம்? அதை வந்து காட் பண்ணிட்டாராம். ஓகே. a flaming sword flashing back and forth to guard the way to the tree of life. ஓகே. அதான் பாக்குறோம். after he drew the man out, மனுஷனை வந்து வெளில துரத்திட்ட பிறகு அந்த ஜீவச்சத்தின் கனிக்கு போற வழியை வந்து தடுத்துட்டார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஓகே. cherubim and flaming swords. ஓகே. ஆனா இது வந்து யோவான் வந்து தீர்க்க தரிசனமா எழுதிட்டார்ல, இது வந்து இன்னும் நடக்கும். இல்ல பிரதர், இது ஆதியாகமம், இது ஜெனிசிஸ்ல இருக்கிறது 3ல நடந்துருச்சு. இது நடந்துச்சு. ரெவல்யூஷன்ல போட்டுருக்கல, ஈடம் ரெஸ்டோர்ட், அப்புறமா இன்னொன்னு போட்டுருக்குதுல. ஆமா, இது வந்து நடக்க போகுது. தேவன் ராஜ்யத்துல வந்து வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல தேவன் ராஜ்யம் வந்துரும்ல. சோ அப்போ வந்து ஒட்டுமொத்த உலகமும் வந்து மாறப்போகுது சொல்லி பாக்குறோம். ஃபுல்லாவே இப்போ இது வந்து ரெவல்யூஷன்ல நம்ம பார்த்தது, ரெவல்யூஷன் 21ல. சோ இங்க ஹார்மோனியே சொல்றது பாத்தீங்கன்னா, எப்படி வந்து மரணம் உள்ள என்டர் ஆச்சு. ஓகே. எப்படி வந்து மனுஷங்க வந்து நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எப்படி மரணம் உள்ள வந்துச்சு. அது மூலமா மரணத்தோட என்ன வந்துச்சு? கேர்ஸும் வந்துச்சு. ஓகே. சாபமும் வந்துச்சு. அது சாபங்கள் எல்லாமே எப்படி நீங்க போகுது, எப்படி வந்து மரணம் நீங்க போகுது சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல வந்து நம்ம பாக்குறோம். அது நடுவுல இருக்க புத்தகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி என்ன காட் என்ன பண்றாருன்னா ஒரு திட்டத்தை போடுறாரு. அந்த திட்டத்தை வந்து ஏற்ற வேலையில அதை செயல்படுத்துறாரு சொல்லி பாக்குறோம். ஒண்ணு ஒண்ணா செயல்படுத்தி எப்படி கொண்டு போறாரு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற
இந்த 64 புத்தகங்கள்ல இருக்கு. மொத்தம் பைபிள்ல பாத்தீங்கன்னா 66 புத்தகங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் புக் வந்து ஜெனிசிஸ். கடைசி புக் வந்து வெளிப்படுத்தல. எப்படி மரணம் உள்ள என்ட்ராச்சு சொல்றது வந்து ஜெனிசிஸ்ல இருக்கு. அதே நேரத்துல சாபம் எப்படி உள்ள என்ட்ராச்சு சொல்றது வந்து ஜெனிசிஸ்ல ஆதியாகமத்துல இருக்கு. அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல எப்படி மரணம் நீங்க போது சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நீங்குது சொல்ற அந்த காரியத்தை பத்தி பேசுறாங்க. அதே நேரத்துல சாபங்கள்லாம் எப்படி போகுதுன்னு சொல்றத வந்து பேசிட்டு இருக்காங்க. நடுப்பட்ட கரெக்ட். புத்தகத்துல 64 புக்ஸ் இருக்கு மிச்சம். ஓகே 66ல மிச்சம் 64 புத்தகத்துல வந்து தேவன் எப்படி இந்த பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடுப்பட்ட புத்தகங்கள்ல இருக்கு சொல்லி ஓகேவா. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பைபிள் வந்து ரொம்ப ஹார்மோனியஸா இருக்கு, இசைவா இருக்கு சொல்லி சொல்றோம். அதுல கான்ட்ரடிக்ஷன் எதுவுமே இல்ல சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல மேத்யூ, இது கிளியரா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தென்டிசிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த பைபிள். ஓகே, ஆத்தென்டிசிட்டி, இன்டெகிரிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து கலாச்சாரமா இருக்கட்டும், ஹிந்து மித்தாலஜியா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் வந்து அவங்க சொல்லப்பட்ட நகரங்கள்லாம் இன்னும் வரைக்கும் இருக்கா? சிந்து நாகரிகம்லாம் வந்து அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அழிஞ்சு போனதா கூட பரவாயில்ல. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஹனுமான் சொல்ற அந்த ஜீவராசிகள் வந்து இந்த பூமியில வந்து வாழ்ந்திருக்காங்களா? வாழ்ந்திருக்கானா? வானகரங்கள் தானே, வானரங்களா? ஆமா, வானரங்களாமா. ஓகே. அவங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஜீவராசி வந்து பூமியில வந்து வாழ்ந்திருக்கா? அதுவும் இந்தியால. அதுவும் வந்து எதுவும் எவிடன்ஸ் கிடையாது. எவிடன்ஸ் கிடையாது. இந்த ராமர் பாலம் சொல்றாங்களே, அது வந்து எப்படி உருவாச்சு? அதெல்லாம் வந்து மணல் திட்டு தான் சொல்லிட்டாங்களே, அதெல்லாம் வந்து ராமர் பாலம் கிடையாது. கிடையாது சொல்லிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சாரி இந்த அகலாராய்ச்சி பண்றவங்களே என்ன பண்றாங்கன்னா அதை டீகோட் பண்ணிட்டு இதெல்லாம் கிடையாதுப்பா சொல்லிட்டாங்க. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த தோர் மித்தாலஜிலையும் பாத்தீங்கன்னா வந்து தோர் கடவுள். இப்போ நம்ம அந்த இது பாக்குறோம்ல, மார்வல் மார்வல் யூனிவர்ஸ்ல வந்து தோர், ஒசைடன், ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கடவுள்கள் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஜெயஸ், அப்புறம் அப்போலோ சொல்றா கிரேக்க கடவுள்கள் இருக்காங்க, கிரேக்க மித்தாலஜி. ஓகே. ஓகே, இங்க சொல்லப்பட்ட ரிலிஜியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைட்டன் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. டைட்டன் சொல்றவங்கலாம் டிஐடிஏஎன் டைட்டன். டைட்டன் பீப்புள் ஜெயிண்ட். ஸோ பயங்கர பயங்கர பெரிய 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 ஆளுங்களாம். ஓகே, இது இந்த ரிலிஜன் மட்டும் கிடையாது, இது ஜாப்பனீஸ் எல்லாத்துலயும் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஓகேவா, மனுஷங்கள்லாம் பாத்தீங்கன்னா குட்டியா இருப்பாங்க. இந்த இதுல போட்டிருக்கு பாத்தீங்களா, குட்டியான மனுஷர்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கலாச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா டைட்டன்ஸ் வந்து இருக்காங்க சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்ல என்ன கிடைக்கணும் உங்களுக்கு? போன்ஸ் கிடைக்கணும். ஓகே, என்னதுன்னா பல மில்லியன் ஆண்டு முன்னாடி வாழ்ந்த அந்த டைனோசரோட போன் கிடைக்குது. ஓகே, டைனோசர்ஸோட போன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம மியூசியத்துல இருந்து வைக்கிறோம். இந்த இவ்வளவு பெரிய மனுஷங்கள்லாம் வாழ்ந்தாங்க சொல்றதுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்கு? கும்பகர்ணன் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்கு? ஓகே, அந்த அந்த காலத்துல வந்து பயங்கர ஜெயின்ஸ் வாழ்ந்தவங்களுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்கு சொல்லிட்டு அது எதுவுமே வந்து கிடைக்கல சொல்லி பாக்குறோம். ஓகே, ஸோ என்னதுன்னா இந்த கும்பகர்ணன் அந்த மாதிரி ஆட்கள் அந்த அப்ப பாத்தீங்கன்னா இல்லைன்னா ராவணன் வந்து பாத்தீங்கன்னா 10 தலை சொல்லி சொல்றாங்க. ராவணனுக்கு 10 தலை. 10 தலை வச்சுட்டு ஒரு மனுஷன் வாழ முடியுமா சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லா எக்ஸாஜரேஷனா. எக்ஸாஜரேஷன்னா என்னது? மிகைப்படுத்தி சொல்றது, மிகைப்படுத்தி பயங்கரமா பேசுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, ஆனா பைபிள்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா 2 விஷயம் பார்க்க போறோம் அந்த வகையில தான். ஒன்னு வந்து ஆத்தென்டிசிட்டி, இன்னொன்னு வந்து இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி சொல்றது உள்ளதை உள்ளவாறு சொல்லியிருக்காங்களா, சொல்றதுக்கு மேல எழுதிருக்காங்களா, இல்ல சொன்னதுக்குள்ளேயே தான் இருக்கா சொல்லி நம்ம ஒரு விஷயம் பாக்குறோம். ரெண்டாவது விஷயம் வந்து ஆத்தென்டிசிட்டி. ஆத்தென்டிசிட்டி சொல்லி பாக்குறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லூக்கா, இப்ப இயேசு கிறிஸ்துவோட பர்த் மட்டும் பார்க்க போறோம் இன்னைக்கு. நாளைக்கு நம்ம மிச்ச காரியங்களை பார்க்கலாம். ஓகேவா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்றதுக்கான எவிடன்ஸ். ஓகே, லூக்கா 3 அதுல பார்த்தோன்னா இங்க வந்து இந்த 15th இயர் ஆஃப் ரெயின் ஆஃப் டிபெரியஸ் சீசர் ராயன்.
got 3. Okay. In the 15th year of reign of Tiberius Caesar, ஆ when Pontius Pilatus was governor of Judea, and ம் Herod, போதும் tetra. பாருங்க. மிச்ச பேர்லாம் Okay. வந்து நிறைய பேர் சொல்லிட்டே வருவாங்க. அதை நீங்க Okay. பாத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 2 ஆளுங்க மட்டும் பார்க்க போறோம். ஓகேவா? Okay. பொன்டே பிலாட்டஸ் அப்புறம் டிபேரியஸ் சீசர். இப்போ டிபேரியஸ் சீசர் வந்து உண்மையான யாருன்னு தெரியுமா இவரை பத்தி? அவர் தெரியாது, ஆனால் பொன்டியஸ் பிலாத் மட்டும் தெரியும். அவர் தானே இயேசு கிறிஸ்து வந்து ஆ ஆக்சுவலா டிபேரியஸ் சீசர் வந்து உண்மையில ரோமன் எம்பரர் அவரு. ஓ ஓகே. அவருடைய இது லிஸ்ட் ஆஃப் கிங்ஸ் போறோம்னா குரோனாலஜி ஆஃப் கிங்ஸ்ல வந்து ரோமன் கிங்ஸ் எம்பரருக்கு வந்து அகஸ்டஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அகஸ்டஸ். ஓகே. இது ஜூலியஸ் சீசர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீரோ கேள்விப்பட்டிருக்கேன், ஜூலியஸ் சீசர் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. ஜூலியஸ் சீசருக்கு முன்னாடி வாழ்ந்த அதுக்கப்புறம் வந்தவர் தான் அகஸ்டஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அகஸ்டஸ்ல இருந்து தான் வந்து கிங்டமே ஆரம்பிக்குது, ரோமன் எம்பரரே ஆரம்பிக்குது. ஓகேவா? ஓகே. இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் டிபேரியஸ் சொல்லி பார்க்குறோம். இவர் வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆட்சி செஞ்சது பார்த்தீங்கன்னா 14ல இருந்து 37 வரைக்கும் ஓகே. ஏடி. ஓகேவா? இது வந்து நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோம். ஓகே. ரோமன் எம்பரர். இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பிசில பிறந்தாரு. ஓகேவா? கிறிஸ்துக்கு முன் 42ல பிறந்தாரு. ஆனா இறந்தது பார்த்தீங்கன்னா 37ல இறந்தார். ஆனா இவர் எம்பரர் டைட்டில் ஆபீஸ்ல இருந்தவர். ஆபீஸ்னா என்னதுன்னா ஆட்சி செஞ்ச காலம் பார்த்தீங்கன்னா 14 to 37. இப்போ நம்ம லூக்கால நம்ம என்ன படிக்கிறோம்னா இந்த 15th இயர் ஆஃப் ரெயின் சொல்லி பார்க்குறோம். 15th இயர் ஆஃப் ரெயின்னா அவர் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது 15th இயர் ஆச்சு அவருக்கு. அப்போ எப்போ ஆட்சி ஆரம்பிச்சாரு? 14ல ஆரம்பிச்சாரு. 14 அப்படின்னா 14 29. கரெக்ட். 29ல தான் வந்து அவருக்கு 15th இயர் ஆஃப் ரெயின். கரெக்டா? ஓகே. ஆமா. இந்த வசனம் நிறைவேறது டைம் வந்து 15th இயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்குறோம்னா சொல்லப்பட்ட ராஜா இந்த இவர் இருக்காரு. இது எழுதப்பட்டது ரொம்ப நாள் முன்னாடி, 2000 வருஷம் முன்னாடி எழுதப்பட்டது. அது பாருங்க, டிபேரியஸ் சீசர் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா சொல்லி பைபிள்ல பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் 15th இயர் ரெயின்ல வந்துதான் பொத்து பிளாத்து வந்து யூதா ராஜா இருந்தாரு. இதெல்லாம் போட்டிருக்கு இவங்களா ஹிஸ்டரி படி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா பைபிள் வந்து அப்படியே எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது சொல்றதுதான் இங்க நம்ம பாக்குறது. ஓகேவா? பாத்தீங்கன்னா 15th இயர் ஆஃப் ரெயின்ல வந்து 29. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழே இதுக்கப்புறம் நம்ம படிக்கிற வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா the word came to John son of Zechariah in the wilderness. ஜான் யாரு? யோவான் ஸ்நானகர். பேப்டிசம் கொடுக்கிறவர், இயேசு கிறிஸ்துக்கு பேப்டிசம் கொடுத்தவர். ஓகேவா? he went into all the country around the Jordan preaching a baptism of repentance for the forgiveness of sin. பத்தி அவர் preach பண்றாராம். ஓகே. அப்போ வாய்ஸ் காலிங் in the one desert in the wilderness, prepare the way for the Lord, make straight the path for him சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா John said to the crowd coming out to be baptized by him. ஸோ அவர் என்ன பண்றாரு, பேப்டைஸ் பண்றவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, அவர் திட்டி வந்து வரப்போற கோவாக்கினில இருந்து தப்பிச்சு கொள்ளுங்க, யூ பிளட் ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ் who want you to flee from the coming wrath சொல்லிட்டு இது பண்றாரு சொல்லி பார்க்குறோம். அப்போ யோவான் ஸ்நானகர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குற டைம் பத்தி தான் இங்க என்ன எழுதிருக்காங்க. அது எப்ப ஆரம்பிச்சாரா யோவான் ஸ்நானகர் ஞானஸ்தானம் கொடுக்கறது? இந்த அந்த டிபேரியன் அவர் ஆட்சி செஞ்ச 15வது வருஷத்துல. அப்போ ஏடி படி என்னதுன்னா ஏடி 29. கரெக்டா? ஏடி 29 இல்ல பிசி 29? இது வந்து ஏடி பிரதர். சினாலும் வந்து ஏடினாலும் ரெண்டு சேம் தான். இது பிசினா பிசிஇ சொல்லி போட்டுருவோம், ஏடினா சிஇன்னு போட்டுருவோம். இல்ல இப்ப இங்கதான் கன்ஃபியூஷன் வருது. யோவான் ஸ்நானகர் வந்து இயேசு கிறிஸ்து வாழும் போதே இருந்தார், கரெக்டா? அவருக்கு ஏன்னா வந்து 6 மாசம் டிஃபரன்ஸ் ரெண்டு பேரும். ஓகே. என்ன கன்ஃபியூஷன் இங்க பாத்தீங்கன்னா ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு போறாரு. அவர் எப்ப கொடுக்க போறாரு சொல்லி பாத்தீங்கன்னா டிபேரியஸ் சீசருடைய 15வது வருஷத்துல. ஓகேவா? இங்க டிபேரியஸ் சீசர் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து அந்த ஆட்சியில வராரு சொல்லி பாத்தீங்கன்னா 14 to 37 CE. ஓகே. சிஇனா என்னது? 18 சொல்லிட்டீங்க. இங்க பாத்தீங்கன்னா அதான் 42னா என்ன ஆகும், 42ல இருந்து 41 40 39 அப்படி கீழே குறைஞ்சிட்டே வருமா? அதான் பாண்ட் பாருங்க. பிறந்தது வந்து 42.
இப்போ இறந்தது வந்து பாத்தீங்கன்னா 37 CE. இப்போ ஏறுற மாதிரி இருந்ததுன்னா அது என்ன இருக்கணும்? 42ல இருந்து 80 இருக்கணும், இல்ல 90 இருக்கணும். கரெக்டா? ஓகே ஓகே, பிசியில பிறந்துட்டு சியில இறந்திருக்காரு. கரெக்ட். அப்ப என்ன நடுவுல நடுவுல பட்டா 0ல போறாரு, 0 டிராவல் பண்ணி மேல போறாரு. புரியுதா? ஓகே ஓகே ஓகே. இதான் நிறைய பேர் மிஸ் பண்றது. என்னதுன்னா என்னடா இது சொல்லிட்டு 42 போட்டிருக்கு, திடீர்னு 37 போட்டிருக்கு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனா இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். பிஃபோர் கிரைஸ்ட் எப்பயுமே என்ன ஆகும்? 10 9 8 7 6 5 4 3 2 1 0. ஓகே, பிசி அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஏடி என்ன ஆகும்? 0 1 2 3 4. இப்போ 2024ல இருக்கும் ஏடியில. கரெக்டா? ஏறுறது. அதனால இங்க பார்ன் பிறந்தது, இங்க வந்து இறக்குறது சொல்றது. இந்த டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் தரலாம். ஆனா இது நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இப்ப புரியுதுல இது? பிசி அப்பனா இதுல 37 வயசு, அதுல வந்து அப்படி 42. கணக்கெடுத்துக்கல. 42னா 58, 52 ஒரு 37, ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 90 இயர்ஸ் கீழே வாழ்ந்துட்டார் அப்பனா. வாழ்ந்திருக்காரு. ஆமா. இதை பாத்தீங்கன்னா ஒரு 60 வச்சுக்கோங்க, 50 வச்சுக்கோங்க. 50 + 30 80 பிரதர். 80 இயர்ஸ். ஓகே, 80 இயர்ஸ். 80 இயர்ஸ் வாழ்ந்திருக்காரு. ஓகே, நம்ம என்ன பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் வாழ்ந்த 42 வருஷமா இது பண்ணல. இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா 14ல தான் எம்பரரே ஆவறாரு. 14ல தான். ஓகே, ஏடி 14ல ஆவறாரு எம்பரரா. ஓகே புரியுது புரியுது. ஓகே ஓகே. இப்போ 29வது வருஷத்துல தான் என்ன பண்றாருன்னா, அப்ப நம்ம ஏடில நம்ம கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணும்போது அப்போ 15 இயர்ஸ் ஆட் பண்ணோம்னா என்னது? 14 + 15 29ல வருது. 29 ஏடில தான் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து யோவான் வந்து இங்க சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து வந்து இவர்கிட்ட வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். கரெக்டா? அவர் மேபி 6 மாசமோ இல்ல 1 வருஷத்துக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிருப்பாரு? ஞானஸ்நானம் பெற்றிருப்பாரு. கரெக்டா? கரெக்ட். ஓகே. சோ ஏன்னா வந்து நம்ம மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல படிச்சோம்னா, மேத்யூ 4ல, சாரி 4ல 3ல 3யோட கடைசியில படிச்சோம்னா ஜீசஸ் கேம் ஃப்ரம் கலிலி டு ஜோர்டன் டு பி பேப்டைஸ்ட் பை ஜான் சொல்லி பார்க்குறோம். Okay. As soon as Jesus was baptized, he went up out of the water. At that moment, the heaven was opened. The Spirit of the Lord God descended like a dove, Down lighten on him. lighted on Lighting on him. alighting on him, and a voice from the heaven said, "This is my son, whom I love. With him I am well pleased." சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்போ யோவான் மூலமா ஞானஸ்நானம் பெற்றாரு இயேசு கிறிஸ்து. அது எப்ப பெற்றாரு சொல்லி தெரியாது. மேபி வந்து 6 மந்த்தோ 1 இயரோ பெற்றிருக்கலாம். அது நம்ம அந்த டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ அரௌண்ட் 29 30ல வந்து அவர் வந்து என்ன பண்றாரு? சுவிசேஷம் பண்ண ஆரம்பிக்கிறார், ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா 40 டேஸ் வந்து வில்டர்னஸ்ல வந்து சோதிக்கப்படுறாரு சாத்தானால. அப்புறம் வந்து ஃப்ரம் that time on, Jesus began to preach. Repent, for the kingdom of heaven is near சொல்லிட்டு began to preach. began என்னது? ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறார், தொடங்குறார். அப்போ 3.5 வருஷம் ப்ரீச் பண்றாரு. கரெக்டா? 3.5 years அவர் வந்து ப்ரீச் பண்றாரு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து 3.5 வருஷம் ப்ரீச் பண்றாரு. இயேசு கிறிஸ்து இறந்தது வந்து எப்ப பாத்தீங்கன்னா, லூக்கா 23:54. ஐம்பத்தி ரெண்டுல இருந்தே படிக்கலாம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். லூக்கா 23:52 இருந்தா? Okay. Going to Pilate, he asked for Jesus' body. Then he took it down and wrapped it in a linen cloth and placed it in a tomb cut in the rock, one in which no one had yet been laid.
It was preparation day and Sabbath was about to begin. என்ன சொல்றாங்க? இட் வாஸ் அ ப்ரிப்பரேஷன் டே அண்ட் சாபத் வாஸ் அபவுட் டு பிகின். சாபத் வந்து எந்த நாள்ல வந்து யூதர்கள் கொண்டாடுவாங்க? சாபத் நாள் எந்த நாள்? ஓகே, என்னதுன்னா சாட்டர்டே. சண்டே தான் ஃபர்ஸ்ட் டே. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே தான் செவன்த் டே. செவன்த் டே ரெஸ்ட் டே சொல்லி பார்க்குறோம்ல. இப்போ ஓய்வு நாள் Okay. பார்த்தீங்கன்னா சாபத் சொல்றது சாட்டர்டே. ஓகேவா? இட் வாஸ் அ ப்ரிப்பரேஷன் டே. ஏன் ப்ரிப்பரேஷன் டே சொல்லி சொல்றாங்க? அதுக்கு முந்தின நாளா சாபத் சாட்டர்டேக்கு முந்தின நாள் வந்து ப்ரிப்பரேஷன் டேவும். ஏன்னா சாபத்துல வந்து ஓய்வு நாள், எந்த வேலையும் செய்யக்கூடாது. Okay. ஓகே, சாப்பாடு செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். Mm. அது ப்ரிப்பேர் பண்ணது தான் என்ன பண்ணணும்னா ஓய்வு நாள்ல வந்து சாப்பிடணும். அப்புறம் அது ஓய்வு நாள்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் தான். ஓகேவா? ரெஸ்ட் பிளஸ் ஆல்சோ காட் மெடிடேஷன் பண்ற மாதிரி இருந்தா மெடிடேஷன் பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்கிற அந்த சினகாக்ஸ்ல போயிட்டு வேதம் படிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் தவிர எந்த ஒரு வேலையும் யாருக்குமே கிடையாது. ஓகேவா? அதான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ப்ரிப்பரேஷன் டே. அப்போ சாட்டர்டேக்கு முந்தின நாள் என்ன நாள்? Friday. ஃப்ரைடே. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இயேசு கிறிஸ்து செத்து பிறகு அவரை டூம்ல போய் அடைக்கிறாங்களாம். அது என்னதுன்னா இட் வாஸ் அ ப்ரிப்பரேஷன் டே சொல்லி போட்டுருது. அப்போ இட் வாஸ் அ ஃப்ரைடே. கரெக்டா? Mm. அப்போ இயேசு கிறிஸ்து ஃப்ரைடே இறந்தாரு. இப்போ ஃப்ரைடே எந்த நாள்ல? ஃப்ரைடே எந்த நாள் சொல்லி பாத்தீங்கன்னா இட் வாஸ் பாஸ் ஓவரா, பாஸ் ஓவர் நாளா. இது முந்தின அதிகாரத்துல நம்ம படிச்சோம்னா இயேசு கிறிஸ்து வந்து பஸ்காவை வந்து சாப்பிட ஆசையா இருந்தாராம். ஓகே, தேர் கேம் த டே ஆஃப் த அன்லீவன் அந்த பாஸ் ஓவர் லேம்ப் ஹஸ் பீன் சாக்ரிஃபைஸ்ட். Jesus sent Peter and John saying, "Go and make preparation for us to eat the Passover." ஓகேவா? அந்த பாஸ் ஓவர் ப்ரிப்பரேஷன். பாஸ் ஓவர் தான் என்ன நாள் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரைடேவும் இருக்கு. Okay. இயேசு கிறிஸ்து ஈவினிங் அண்ட் மார்னிங் தானே அவங்க கால்குலேஷன் படி என்ன பண்றாருன்னா அந்த கரெக்டா நிசான் 14ல வந்து பாஸ் ஓவர் சாப்பிடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா பாஸ் ஓவர் சொல்லி போட்டிருக்கா. அதான் இயேசு கிறிஸ்து சாப்பிடுறாரு. சாப்பிட்ட உடனே என்ன பண்றாங்க? கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க. போன உடனே அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில வந்து என்ன பண்றாங்க? சிலையில அரைகிறாங்க. அரைஞ்சு 3 மணிக்கு சேர்த்து போயிடறாரு சொல்லி பாக்குறோம். புரியுதுல அந்த சீக்வன்ஸ்? நைட்டு சாப்பிடுறாரு. சாப்பிட்ட உடனே கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க. அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே மார்னிங் வந்து என்ன பண்றாங்க? சிலுவையில தூக்கி அரைகிறாங்க. அரைஞ்சிட்டு 3 மணிக்கு இறந்துடுறாரு. அப்புறம் அந்த அந்த டே வந்து என்னது முடியறதுக்குள்ளேயே வந்து என்ன பண்றாங்க? அடக்கம் பண்ணிடுறாங்க சொல்லி பாக்குறோம். எல்லாமே ஒரே நாள்ல நடக்குது. அது என்ன நாள் சொல்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பாஸ் ஓவர் டே. அதுவும் எந்த நாள்ல வருது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் டேலயே வருது சொல்லி பாக்குறோம். கரெக்டா? Okay. Okay. அதனால தான் நம்ம முந்தின வசனம் படிச்சோம். முந்தின அதிகாரத்துல போய் பார்த்தோம். அது எந்த டே சொல்லி பார்க்கும்போது பாஸ் ஓவர் டே. ஓகேவா? இது பாஸ் ஓவர் டே வந்து பாத்தீங்கன்னா அது எந்த இது சொல்லி பாத்தீங்கன்னா நிசான் 14ஆம் தேதி. Okay. டே வந்து பாத்தீங்கன்னா இன் இஸ்ரேல் வந்து நிசான் 14. இதை மட்டும் பாருங்க, நிசான் 14. ஓகேவா? ஏன் நிசான் 14 பாத்தீங்கன்னா ஏன் நிசான் 14 பாத்தீங்கன்னா எக்ஸோடஸ் 12 நினைக்கிறேன். 12 என்ன சொல்றாங்கன்னா இங்க ஸ்டார்டிங்ல இருக்க வசனத்துல ஓகே the Lord said to the Moses and Aaron in Egypt, the month is to be for the first month. நீங்க கேட்டீங்களா மாதம்லாம் எப்படி வந்து சொல்லிட்டு பாத்தீங்களா எக்ஸோடஸ்ல this month is to be for you the first month. ஃபர்ஸ்ட் மந்த் இதுதான் உங்களுக்கு சொல்லி தேவன் தான் ஆரம்பிக்கிறாரு. the first month of your year. Okay, tell the whole community of Israel that on the 10th day of the month, this month, each man is to take a lamp for his family, one for each household. If any house is too small for the old lamp, they must share one with their nearest neighbor. Having taken into the account the number of people there are, you are to determine the amount of lamp need to be needed according to the எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் நீங்க வந்து எடுத்துக்கணும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அனிமல் யூ சூஸ் மஸ்ட் பி இயர் ஓல்டு, ஒரு வருஷம் ஓல்டா இருக்கணுமா, மேல வித்தவுட் டிஃபெக்ட். அண்ட் யூ மே டேக் தெம் ஃப்ரம் த ஷீப் ஆர் த கோட். டேக் கேர் ஆஃப் தெம் அன்டில் த 14th day of the month. அன்டில் த 14th day, 14ஆம் தேதி வரைக்கும் நீ என்ன பண்ணுங்க? அது கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. When all the members of the community of the Israel must slaughter them at the twilight. Twilightனா என்னது? ட்வைலைட் சொல்றது வந்து டான் டஸ்க்.
Okay. The sunset, sunrise. Okay. ஓகே, சன்செட், ஆஃப்டர் சன்செட் என்ன ஆகும்னா, சன்செட் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு லைட் மட்டும் நடுல இருக்கும், சன்னே இருக்காது, ஆனா லைட் மட்டும் இருக்கும். அதே மாதிரி டான் ஆகும்போதும் சூரியன் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் வெளிச்சம் மட்டும் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் சூரியன் கீழ இருந்து ஏறும். ஓகேவா? அந்த டைம் தான் நைட்ல இருந்து சன்ரைஸ், சன் வெளில வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வெறும் லைட் மட்டும் இருக்கிற டைம் தான் டஸ்க் டான். சார், டான் டஸ்க் சொல்லுவாங்க. இங்க என்னதுன்னா, அந்த டானை தான் என்ன சொல்றாங்க, டான் டஸ்க் தான் என்ன சொல்றாங்க, ட்வைலைட். ஓகே, ஹரிசான்ல சன் இஸ் பிலோ த ஹரிசான். அந்த ஹரிசான்னா அந்த இது கீழே இருக்குது, இன்னும் வெளில வரல. வெளில வரதுக்கு முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷன் தான், லைட் மட்டும் இருக்கு சொல்லி பார்க்குறோம். அந்த டைம்ல தான் என்ன பண்ணுமா, இந்த ஆட்டை வந்து அடிக்கணுமா. ஓகேவா? ட்வைலைட்ல. அப்போ அது என்ன வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு முன்னா ஒன்று வந்து முன்னாடி 5 மணி, 5லேருந்து 6 மணி காலையில சொல்லலாம். இல்லைன்னா வந்து 6 மணிக்கு அப்புறம் 6 to 7 ஈவினிங்ல சொல்லலாம். ஓகேவா? அப்போ அந்த நாள் தொடங்குது, 14th டே தொடங்குது. அதுதான் இங்க சொல்றாங்க, அன்டில் த 14th டே. அந்த 14th டேயோட ஸ்டார்டிங்ல ட்வைலைட்ல வந்து என்ன பண்ணுமா, அந்த ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் டு மார்னிங் தானே, ஈவினிங் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கணுமா. அப்படிதான் கிரைஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல வந்து பஸ்கா வந்து சாப்பிட்டாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரே ஒரு வருஷம் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். என்னதுன்னா, ஜீசஸ் பாஸ் ஓவர் 26 to 36 AD. Okay. நம்ம என்ன பார்த்தோம், அந்த நாள் வந்து ஃப்ரைடேவா இருக்கணும், ஒரு பாயிண்ட். கரெக்ட். ஓகே. அப்புறம் 29ல தான், 29ல வந்து என்ன பண்ணாரு, யோவான் ஸ்நானகர் வந்து வந்த இது திபேரி சீசனோட 15வது வருஷம். கரெக்டா? ஆட்சி செஞ்ச 15வது வருஷம். அதுல யோவான் ஸ்நானகர் என்ன பண்ணாருன்னா, ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து வாங்குறாரு சொல்லி பார்க்கிறோம். அப்போ 30ல வாங்கியிருப்பாரு, ஏடில. இது வந்து ஏடி, இயர் ஏடி. ஓகே, ஏடி. இதுல வந்து 30ல வாங்கியிருந்தாருன்னா 3.5 வருஷம் ஊழியம் பண்றாருன்னா 3.5ல 33 ஏடில வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஃப்ரைடே 3ர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு மரிக்கிறார், பாஸ் ஓவர். ஏன்னா இதான் நிசான் 14. புரியுதுல? இதோ இங்க இருக்கே. ஓகே ஓகே ஓகே. இது ஆனா நீங்க நிறைய கால்குலேஷனு, மேக்ஸ் அதெல்லாம் அந்த இது பண்ண மாதிரி தான் தெரியும். அவ பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டாவே வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்து அவர் வந்து 3.5 வருஷம் ஊழியம் பண்ணாரு சொல்றத பைபிள்ல இருக்க வசனம் வச்சே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதுவும் அந்த இயர்ஸ் வச்சு அந்த கால்குலேஷன் வச்சு நம்ம பண்ணும்போது டைரக்டாவே நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸே நம்ம பார்க்க முடியும் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஓகே. டிபேரியஸ் சீசரோட 29th இயர்ல இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே வரல. இங்க ஒரு ஃப்ரைடே இருக்கு. ஆனா வந்து ஒரு வருஷத்துலயே வந்து கிரைஸ்ட் வந்து போயிடுறதுக்கு இல்ல. அவர் 3.5 வருஷம் வேலை ஊழியம் பண்ணாரு சொல்லி பார்க்குறோம். 3.5 years. அப்போ 3.5 yearsனா இங்க இருந்து 3 years, 3.5 years 6 மாசத்துல இது பண்ணாருன்னா 30ல ஞானஸ்நானம் எடுத்தாருன்னா 30, 31, 32, 33. ஓகே, 33ல வந்து என்ன பண்றாருன்னா அவர் மரிக்கிறார் சொல்லி பார்க்குறோம் ஏப்ரல்ல. ஸோ இது ஒரு எவிடன்ஸ். நெக்ஸ்ட் ஒரு எவிடன்ஸ் சொல்லி பார்த்தோம்னா வந்து சும்மா நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம். பொண்டே பிளாட்டஸ். ஓகே. பொந்து பிளாட்டஸ் வந்து ஸ்டோன். இத ஸ்டோன் நம்ம பார்த்தாலே இன்னைக்கு வரைக்கும் ஆர்கியாலஜிக்கல் இதுல இருக்கு, ஆர்கியாலஜில இருக்கு. ஓகேவா? என்னதுன்னா பொந்து பிளாத்து வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ். அவர்னா கவர்னரா இருந்தாராம். ஓகேவா? இதான் இங்க என்ன போட்டிருக்கு, டிபேரு ராயனுடைய காலத்துல, சீசரா இருந்த காலத்துல பொந்து பிளாத்து சொல்ற இப்ப நம்ம படிச்ச வசனமே டைரக்டா ஆர்கியாலஜிக்கலே கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, டு தி டிவைன் அகஸ்டஸ் டிபேரியம் பொந்து பிளாத்து பெர்ஃபெக்டர் ஆஃப் ஜூதேயா as dedicated. இப்ப எப்படி வந்து ஒரு பில்டிங் கட்டினாங்கன்னா கீழே வந்து இவர் ஆட்சி காலத்துல இவர் வந்து இந்த இது திறந்து வச்சார் சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஆமா, இந்த கட்டிடத்தை. அந்த மாதிரி இதான் அந்த இது கவர்னரா இருந்ததுக்கு. பெர்ஃபெக்ட் ஆஃப் ஜூதேயா சொல்றது வந்து கவர்னர் ஆஃப் ஜூதேயா.
ஓகேவா? யாருன்னா பொந்து பிளாட்டஸ் சொல்றதா இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்குதான். The inscription of on the partially damaged block is dedicated to by the Augustus and Livia, the Augustus god or divine Augustus. Okay, the stepfather of the mother of the emperor Tiberius. Okay, Tiberius சொல்றதா நம்ம இங்க படிச்சோம்ல, Tiberius. ஆமா. Okay, so இது அதுக்கப்புறம் இது வந்து என்னதுன்னா இன்ஸ்கிரிப்ஷன் ரெட் ஆஸ் ஃபாலோஸ். இதுதான் பொண்டு பிளாட்டஸ் சொல்றதுதான். இங்க பிளாட்டே இருக்கு பாத்தீங்களா, PLAT பிளாட்டஸ். ஸோ இதுதான் வந்து எடுத்திருக்காங்க. இது நம்மளோட இது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேடியன் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு இதுல வெப்சைட் இது. இதான் இந்த ஸ்டோன் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எவிடன்ஸ் இருக்கும். ஓகே, இது நியூயார்க் டைம்ஸ் அதுலயும் பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். இத பொண்டு பிளாட்டஸ் நேம் இஸ் ஃபவுண்ட் இன் தி 2000-year-old ring. ஸோ ஸ்டோன் டேப்லெட் ரெடிட். ஒரு நிமிஷம். ஹலோ, எல்ஐசி அப்புறம் கால் பண்ணுங்க. ஓகே பிரதர். ஸோ இதுதான் வந்து நம்ம ரெண்டு ப்ரூஃப் பார்க்கறது. இவர் பாருங்க, இவர் வாழ்ந்த காலம் கூட பார்த்தீங்கன்னா 26 to 36. யாரு இவர் வந்து கவர்னரா இருந்தது. A perfecter of the Rome provinces of Judea. Perfect of the Rome provinces சொல்றது கவர்னரா இருந்தது சொல்லிட்டு. ஓகே, இது இயேசு கிறிஸ்து டைம்ல இருந்த நம்ம ரெண்டு எவிடன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எவிடன்ஸ் வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம், இன்னும் சில எவிடன்ஸ்லாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆர்கியாலஜிக்கல் ஒரு விஷயத்துல? இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்கான எல்லா ஆர்டிஃபேக்ட்ஸும் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. லைக் இந்த ராஜா ஆட்சி செஞ்சார்ல, இந்த எம்பரர் டிபெரியஸ் சீசர், அவர் ஆட்சி செஞ்சதுக்கான ஆதாரம் இருக்கு. அப்புறம் பொண்டியோ பிலாத்தோடைய அந்த கல்வெட்டு, அந்த பேர் இது பண்ணிருக்காங்களா, அதோடைய இருக்கு, ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு. ஆமா. ஸோ அது ஆர்கியாலஜில வந்து இதெல்லாம் கிடைக்குது. இவ்வளவு கிடைக்கும்போது ஏன் வந்து இங்க மற்ற ரிலீஜியஸ்ல வந்து ஏன் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் ஒரு கேள்வியா வைக்கிறாங்க ஆர்கியாலஜிக்கல் இதுல பண்றவங்க. ஓகேவா? ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா வந்து அப்ப பைபிள் வந்து எவ்வளவு ஆத்தென்டிக்கா இருக்கு சொல்றதுக்கு ஒரு ஆட்சியா இருக்கு, ஒரு நல்ல ஒரு எவிடன்ஸா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஏன் வேதாகமத்தை நம்மளாம் சொல்லும்போது இது உண்மையிலே இந்த காரியங்கள் நடந்திருக்கா, இவர் வந்தாரா, இவர் இருந்திருக்காரா சொல்லி ஒரு கேள்விக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சிருக்கணும். கரெக்ட். ஸோ அந்த ப்ரூஃப் தான் நம்ம பார்க்கறது. ஓகே பிரதர், ஸோ இன்னைக்கு இதோட முடிக்கலாம். நம்ம நாளைக்கு மிச்சம் இருக்கிற எவிடன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் போகலாம். இது மட்டும் ஏன் நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போறோம்னா, இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ தட் யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்க வந்து டைரக்டா சொல்ல முடியும். அதனால தான். இல்லைன்னா இந்த BC நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதை நான் போய் உட்காந்து பார்க்கணும். ஓகே, அதனால தான் சரி, அந்த இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் உட்காந்து இல்ல புரியுது எப்படி நீங்க சொல்றீங்கன்ட்டு. இப்போ BCனா வந்து டவுன்வர்ட்ல வரும். இப்போ 50 BCனா அப்புறம் 49 48 அப்படி வரும். கரெக்ட். Cனா இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போகும். இப்போ நம்ம இருக்கோம்ல, இது இன்க்ரீசிங் ட்ரெண்ட். ஆமா, அது புரிஞ்சிச்சு. ஆனா இது எப்படி கால்குலேட் பண்ணாங்க, எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் மட்டும் பார்த்துப்பேன் நான். பிரச்சனை இல்லை. சரி, ஓகே ப்ரே பண்ணிடலாம். ப்ரே பண்ணிடலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி கொடுக்கும் ராஜா இயேசுவே. ஆண்டவரே, இந்த வேலையை நீங்க கூட வர செய்து ஆண்டவரே உமது சத்தியத்தை அறிய ஆண்டவரே எங்கள் தயப்பறதுக்காக கொடான கொடி நன்றி ராஜா. கொடான கொடி நன்றியா உரித்தாக்குகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் எங்களுக்கு கூட வர செய்து ஆண்டவரே சத்தியத்தை ஆண்டவரே வேதத்தை உள்ளபடி அதற்கான சாட்சியங்களையும் அதற்கான ஆண்டவரே ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸையும் ஆண்டவரே தேடி ஆராய்ந்து படிக்க தயப்பாராததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இதை இப்படி இல்லாமல் ஆண்டவரே டெய்லியும் தொடரவும் சத்தியத்தை முழுமையாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர்களை தயப்பாராட்டும். இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்கள் 2 பேரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் போக்கின் வரத்திலும் நீரே கூட இருந்து வழிநடத்தும். எல்லாவற்றையும் எல்லா துதியின் மகிமையும் மகனேசு கிறிஸ்து
ஒருவருக்கு உரியதாக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை முழுவதுமே அவர் பரிசுநாமத்தை பரிசுத்தமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை ஸ்தோத்திரி. கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆமென். தேங்க்யூ மேத்யூ. பாய், பார்க்கலாம் நாளைக்கு. தேங்க்யூ பிரதர். பார்க்கலாம். பாய். பிரைஸ் தி லார்ட். பை பை. பாய்.